மக்கள் ஏதாவது தேவைன்னா, குடும்பத்துக்கு தேவைன்னா அண்ணாமலையில சுத்துவோம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம அண்ணாமலையே இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு 2 விஷயம் சொல்றேன். 2 விஷயம். வணிகர்கள் எல்லாம் கடை அடைப்பு நடத்துறாங்க. வாடகைக்கு 18%. அண்ணன் உடனே கடிதம் கொடுத்தாரு. நேர நிதியமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அனுப்பப்பட்டது. பிரச்சனையை சொன்னாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு அந்த வணிகர்கள் கடையடைப்பு தேவையில்லை, அவர்கள் கேட்ட சலுகை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. டங்ஸ்டன் பிரச்சனை ஏறத்தாழ 17,000 ஏக்கர் பாதிக்கப்படும், 16 கிராமம் பாதிக்கப்படும், 3 போக விளைகிற நெல் பயிர் நாசமாயின்னு சொன்னாங்க. உடனே நம்ம தலைவரும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை பார்த்து அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சாங்க. மக்களுடைய பிரச்சனையை கொஞ்சம் கேளுங்க, அந்த மதுரை மாவட்ட மக்களுக்கு அந்த நீங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்டாங்க. அன்னைக்கு அமைச்சர் சொன்னாரு, இன்னைக்கு அறிவிப்பு என்ன, டங்ஸ்டன் டெண்டர் கைவிடப்பட்டது. பல அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைனா கமலாலயத்தில் போய் மனு கொடுத்தா அது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை விதைத்த நம்பிக்கை நாயகன் அண்ணாமலை அவர்களே, வருக வருக வருக. அன்பார்ந்த பெரியவர்களே, தலைவர்களே, இந்த அற்புதமான மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய எல்லா மூத்த தலைவர்களே, முக்கியமாக இதற்கு முன்பு மாநில தலைவராக இருந்து முன்னாள் ஆளுநராக இருந்து மிக அற்புதமாக பேசியிருக்கின்றார்கள். எதற்காக இந்த கட்சிக்கு வந்தாங்க, இந்த கட்சியில் வேறு வேறு பொறுப்புகள்லாம் இருந்திருக்கிறாங்க, கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பாடுபட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு மறுபடியும் ஒரு தொண்டனாக இருந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்து இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே 365 நாட்கள் அடல் பிகாரி வாஜ்பேயி அவனுடைய புகழை தமிழகம் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று நல்ல விஷயங்களை செய்வதற்கு அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவராக, தேசிய செயலாளராக எதையும் எதிர்பார்க்காம தொடர்ந்து இந்த கட்சியில ஒரு தொண்டன் ஆற்றக்கூடிய பணியை நான் பிறப்பதற்கு முன்பிருந்து நான் வசிக்கின்ற ஊரு, நான் பிறந்த ஊர்ல 1990-91 காலகட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் வந்து பேசுவாங்க, 200 பேர் இருந்தாலும் பேசுவாங்க. பேசி பேசி கட்சியை வளர்த்துனாங்க அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னாங்க. அதுபோன்று எப்பொழுதுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1927 பிறந்து நாம் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். 100வது ஆண்டை ஐயா பூர்த்தி செய்து 100வது ஆண்டையும் தாண்டி வெற்றிகரமாக அவருடைய பயணம் இருக்கும் பொழுது அதை நாம் பார்க்க வேண்டும், நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த புகைப்படத்தை, திருவுருவப் படத்தை, அடல் பிகாரி வாஜ்பேயி அவருடைய திருவுருவப் படத்தை திறப்பதற்கு பொருத்தமான ஒரு நபர்னா டாக்டர் HV ஹண்டே அவர்கள். காரணம், சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு 2 நேரத்திலும் கூட அரசியல் இருந்தவங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2 இடத்துல இருந்தவங்க. இந்த வயசுலையும் கூட, வயசு பாருங்க, 1927 பாட்னா 97-98 வயசுல இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாங்க, குறிப்புகள் பார்க்கணும், அவ்வளவு கிளியரா இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் நீங்க பார்க்கணும். ஒரு நோட் எழுதி நம்ம ஆஃபீஸ் அனுப்புறாங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை இருக்காது, அவ்வளவு கிளியரா கிறிஸ்டலா அந்த தாட்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் HV ஹண்டே அவர்கள் இந்த புகைப்படத்தை, திருவுருவப் படத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். இது எங்க எல்லோருக்கும் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறோங்க ஐயா. நீங்க வந்ததுக்கு பெரிய நன்றிகள். சமீபத்தில் உங்களுடைய பிறந்தநாள் விழாவை கூட நாங்கள் எல்லோரும் சீரும் சிறப்புமாக செம்மையாக கொண்டாடினோம். தொடர்ந்து ஆண்டவன் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பதற்கு ஆண்டவன் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மேடையில் அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் பேசிட்டு, எல்லா ஆண்டும் கூட கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவருடைய இல்லத்துல அவருடைய நண்பர்களுக்கு ஒரு மத்தியான விருந்து கொடுக்குறாங்க. ஆண்டாண்டு காலமாக அந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும். கிறிஸ்தவ நண்பர்கள் நிறைய பேர் வர்றாங்க. ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விருந்துக்கு சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்று இங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை, நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை தலைவர்களாக இருந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மேடையில் இருக்கிறாங்க. அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன்ல ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேப்பர்ல பார்த்தா இன்று காலையிலே 6 கோடி ரூபாய் சங்கரா ஹாஸ்பிட்டலுக்கு சாங்ஷன் ஆயிருக்குது, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 8000 பேர்த்துக்கு இலவச
அறுவை சிகிச்சை கண் 8000 people அந்த குழுவினுடைய சேர்மனாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். போன வாரம் பார்த்தா 7 ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுவதுமே ஆர்இசி கையிலிருந்து கொடுக்க வச்சிருக்கிறாங்க. அதனால அவருடைய பணி சிறக்க வேண்டும். இதெல்லாம் வாய்ப்புக்கு காத்திருக்கக்கூடிய தலைவர்கள். 2026 தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு வரும் பொழுது நம்முடைய தலைவர்கள் எப்படி பணி செய்வார்கள் என்பதற்கு முன்னோட்டமாக இன்று அவருடைய பணி இருந்து கொண்டிருக்கிறது. மேடையிலே மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து எப்பொழுதுமே கட்சியினுடைய உள்கட்டமைப்பு, கட்சியினுடைய ஆர்கனைசேஷன், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தொண்டர்களோடு கலந்திருக்கக்கூடிய அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சார்ந்த வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளராக, ஏன்னா இந்த நிகழ்ச்சியில ஒரு விஷயம் நாம் எல்லோருமே முடிவெடுத்தோம். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இந்த குழு இருந்த பொழுது நம்ம ஆடம்பரமா ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு 2 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து 5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து அது போல் எதுவும் செய்யாம ஒரு ஆண்டு முழுவதுமே இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும். அதனால் நாம் செய்யக்கூடிய பணம் எல்லாமே, பணச்செலவு எல்லாமே அர்த்தபூர்ணமா இருக்கும், யாருக்காவது பயன்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டென்ட் கொட்டாயிலே நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஆடம்பரம் வேண்டாம், இந்த நிகழ்விலேயே நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள், அவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதுமே செல்ல வேண்டும் என்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சாதாரண வேலை இல்லை. நாம் எல்லாருமே இன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கோம். 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்த போறோம். சுகன்யா சம்ருதி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்த போறோம். அதுவும் இது சாதாரண கமிட்மெண்ட் இல்லைங்க, சாதாரண கமிட்மெண்ட் இல்லை. 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்துல 250 ரூபாயிலிருந்து நீங்க வைப்பு நிதியை வைக்கலாம். 250 இருந்து 50 ரூபாய் சேர்த்துக்கலாம். 250, 300, 350, அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 50. நாம் இன்னைக்கு 1000 ரூபாய் முதல் தவணை அந்த குழந்தைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு வருடத்திற்குள்ள 1 லட்சம் குழந்தைக்கு நம்ம கட்ட போறோம். அப்படி என்றால் பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் மிக குறைந்தபட்சம். பட் எங்களுடைய இலக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 68,000 பூத்துக்கு 5 பேர் அதை கட்டி முடிக்கும் போது 3 லட்சத்தை தாண்டி விடும் என்பதிலே நாங்கள் தீர்க்கமாக இருக்கின்றோம். குறைந்தபட்சம் 1 லட்சம் குழந்தைகள், பெண் குழந்தைகள். உங்களுக்கு தெரியும், 10 வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த திட்டம் பொருந்தும். பிரதமர் மோடி ஐயா கொண்டு வந்திருப்பது திட்டத்தில் இந்த தவணையை கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இது 15 ஆண்டுகள் கட்டணும். 15 இயர்ஸ் இது கட்டணும். 15 வருஷம் அதை கட்டிக்கிட்டே வரணும். 250 கட்டலாம், 1000 கட்டலாம், 1,50,000 வரை ஒரு வருஷத்துக்கு போடலாம். 8% வட்டி கிடைக்கும். பாருங்க, 8% நார்மல் பேங்க் டெபாசிட்ல அவ்வளவு வட்டி கிடைக்காது. அக்கவுண்ட் ஆரம்பித்து 21 ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும். நீங்க 15 வருஷம் இப்ப இருந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். 21 ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும். அந்த நேரத்துல கல்வி செலவு, திருமண செலவு, வேற எந்த செலவாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தலாம். 18 வயசு அந்த குழந்தைக்கு ஆன உடனே அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க மாறிடுவாங்க. இன்னைக்கு கார்டியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை 18 ஆண்டை பூர்த்தி செய்யும் பொழுது பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க மாத்திக்குவாங்க, அக்கௌண்ட் அவங்க ஆபரேட் பண்ணுவாங்க. இது பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை மிகப்பெரிய அளவில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய 100ஆண்டு இந்த ஆண்டுல அதை 1 லட்சம் குழந்தைக்கு குறைந்தபட்சம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த குழு முடிவு செய்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதை முன்மொழிந்து வழிமொழிந்து நாங்களும் அதில் இறங்குறோம்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பத்தில் 10 குழந்தைகள், அதை தாண்டி இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நம்முடைய சார் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சார் மேடம் எல்லாம் உட்காந்து எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இதை ஒரு தவமாக, வேள்வியாக நாம் இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு. வேள்வியா பட்டி தொட்டி எல்லாம் நாம ஒரு பெண் குழந்தைக்கு இதை நாம் செய்யணும். இது நம்முடைய வேள்வி. இதற்காக நம்ம கட்சியில போஸ்ட் அடிக்கிறத குறைச்சிக்கங்க, பேனர் வைக்கிறத குறைக்கணும்னா தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க. இதர செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சி அந்த செலவை இங்க கொடுங்க. இல்ல ஒருவர் என்னால 1000 ரூபாய் கொடுக்க முடியும்னு நினைச்சா 5 பேர் ஆளுக்கு 200 ரூபாய் போட்டு ஒரு 1000மாக 5 பேர் சேர்ந்து அந்த குழந்தை கட்டு. ஏன்னா நாம வாஜ்பாய் அவனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது we are a party with a difference என்பதை தமிழக மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். இது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். அடிப்படையில் இந்த கட்சியில ஒரு வித்தியாசம் எப்பவுமே இருக்கு. வாஜ்பாய் அவனுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு சாட்சி. 1957 தேர்தலில் நம்ம அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் மிக அற்புதமா சொன்னாங்க. 57 தேர்தலில் 2 இடத்துல நின்னாங்க. ஏன்னா இந்தியாவிலே ஒரு தலைவர் 10 முறை லோக்சபாக்கு போயிருக்கிறாங்க, 2 முறை ராஜ்யசபாக்கு போயிருக்கிறாங்க. ஆனா 10 முறையும் ஒரே தொகுதியிலிருந்து போகலைங்க. 10 முறை 6 தொகுதியிலிருந்து போயிருக்கிறாங்க. 4 மாநிலத்திலிருந்து போயிருக்கிறாங்க. குஜராத்ல இருந்து போயிருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசல இருந்து போயிருக்கிறாங்க, டெல்லியில இருந்து போயிருக்கிறாங்க, மத்திய பிரதேசல இருந்து போயிருக்கிறாங்க. பாருங்க, வேறு வேறு மாநிலத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர்.
10 முறை லோக்சபா போயிருக்கிறாங்க. 6 தொகுதிகள்ல இருந்து பல்ராம்பூர், மதுரா, லக்னோ, குவாலியர், புதுடெல்லி, காந்தி நகர். வேறு வேறு இனம், பேசக்கூடிய மொழிகள் வேறு, ஆனாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்தியாவில் யாருக்காச்சும் இந்த பெருமை இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அதனாலதான் சில தலைவர்கள் அவருடைய வாழ்நாளில் பொலிட்டிக்கல் லீடர் என்கின்ற வார்த்தையிலிருந்து ஸ்டேட்ஸ்மேன் என்கின்ற வார்த்தைக்கு போயிடுறாங்க. அவர் வாழ்கின்ற காலத்தில் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு கேட்கிறார், உலகத் தலைவர் என்று. இந்தியாவிலிருந்து எல்லோரும் ஒருங்கிணைத்து உள்ளடக்கி எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில தலைவர்கள் முக்கியமான ஒரு தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அது அவருடைய பெருமை. நம்ம ராஜா என்ன சொல்லும் போது ஒரு கருத்தை ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க. 13 நாட்கள் ஆட்சியில் இருந்தோம், 13 மாதங்கள் ஆட்சியில் இருந்தோம், 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். 3 முறை இந்தியாவில் நம்ம பார்த்தோம். அதுவும் 1990க்கு பிறகு வாஜ்பாய் முதல் முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 4 முறை தேர்தல் நடந்துச்சு. மக்களுக்கு ஓட்டு போறதே ஒரு வேலையா இருந்தது. 4 முறை தேர்தல். இந்த கூட்டணியில் இந்த கட்சி, அடுத்த தேர்தல் நடக்கும்போது அதே கட்சி வேறு கூட்டணி, மக்களுக்கே ஒரே குழப்பம். அந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்கள் எடுத்த முடிவு பாருங்க. 13 நாள்ல எல்லோருக்குமே தெரியும் அணு ஆயுத சோதனை நம்ம நடத்துறோம். ஆனா 2 முறை நடத்த வேண்டிய கட்டாயம். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவா இருந்தோம். நம்ம நியூக்ளியர் பவர் என்று சொல்லும் பொழுது நியூக்ளியர் ஃபிஷன்ல இருக்கணும், நியூக்ளியர் ஃபியூஷன்ல இருக்கணும், அட்டாமிக் பாம்ல இருக்கணும், ஹைட்ரஜன் பாம்ல இருக்கணும். 2ஐயும் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் எல்லா நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக நாம் இருக்க முடியும். அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த 2ஐயும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய கனவு. ஒரே நாள்ல நீங்க வெடிக்க முடியாது, 2 நாட்கள் உங்களுக்கு தேவைப்படும். அது முதல் நாள் நீங்க வெடிச்சிடலாம். வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லோருக்குமே தெரியும் இந்தியா போன்ற ஒரு நாட்டை உலக நாடுகள் எல்லோரும் நசுக்கி பிழிவார்கள் என்று தெரியும். ஏன்னா காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, என்பிடி, இத்தனை ட்ரீட்டி உலகத்துல இருக்கு. வெடிச்சிங்கன்னா உடனே உங்க மேல அடுத்த நாளே பொருளாதார பேன் அன்னைக்கு போட்டுருவாங்க. பொருளாதார பேன்ல ஒருக்கா நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. டெக்னாலஜி எதுவும் உங்களுக்கு வராது, பேசிக் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் நடக்காது. இதை வாஜ்பாய் அவர்கள் முழுமையாக உணர்ந்திருந்தார். அவருக்கு நம்ம 13 நாள்ல வெடிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாதுன்னு நினைக்கல. அணு ஆயுத சோதனை செய்த பிறகு வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 2 முறை அணு ஆயுத சோதனை நடத்துவோம். மே 11ஆம் தேதி, 13ஆம் தேதி 1998 போக்குறாங்க. முதல் சோதனை நடத்த பொழுது அமெரிக்காவுடைய அதிபர் போன் பண்ணாங்க. பண்ணிட்டீங்க, போதும், நிறுத்துங்க. பாகிஸ்தான் அடுத்து சோதனை செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. உலக நாடுகளுடைய பிரஷர், P5 எல்லோருமே அன்னைக்கு நைட்டே இந்தியா மேல ஏகப்பட்ட பொருளாதார சாங்ஷனை போட்டாங்க. ஆனா வாஜ்பாய் அவர்கள் கவலைப்படவில்லை. ஒரு நாள் கேப் கொடுத்து மே 13ஆம் தேதி மறுபடியும் நியூக்ளியர் ஃபிஷனை வெடிச்சு காமிச்சோம். நாம் உலகத்திற்கு சொன்னோம், இந்த 2 விஷயத்தையும் முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நாடாக நாம் வந்து விட்டோம். காரணம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அச்சுறுத்தல் நமக்கு இருந்துச்சு. வாஜ்பாயை பொறுத்தவரை பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் என்கின்ற வார்த்தையில் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. பலத்தின் மூலமாக அமைதி என்பதில் தெளிவா இருந்தாங்க. அதை இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் பேசுறாங்க. பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த், நம்முடைய பலத்தை காட்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு அமைதி கிடைக்கும் என்பதில் தெள்ள தெளிவா இருந்தாங்க. அதன் பிறகு நீங்க பார்த்தீங்க அந்த பொருளாதார பிரச்சனை நமக்கு எவ்வளவு வந்துச்சுங்க. 99, 2000, 2001 எல்லாத்தையும் தாண்டி 2004 நம்ம ஆட்சியை ஒப்படைக்கும் பொழுது ஒரு வளரக்கூடிய நாடாக, பொருளாதாரத்திலே மிகவும் முக்கிய ஒரு நாடாக நாம் அதை காங்கிரஸ் கட்சியிட்ட கொடுத்தோம். தொலைநோக்கு பார்வையோடு பணி செய்ய அடல் பிஹாரி வாஜ்பாய். இதெல்லாம் ஸ்டேட்ஸ்மேனுக்கான அர்த்தம். ஏதோ வந்தோம், போனோம், செஞ்சோம், ஒரு சோதனையை வெடிச்சுட்டு அடுத்து நான் கிளம்பி போயிட்டோம், அதை வச்சு எலெக்ஷனை ஜெயிச்சோம், யோசிக்கவே இல்லைங்க அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் எல்லோரும் மனதிலே வைத்து நம்முடைய கட்சி எப்படி வர வேண்டும், நம்முடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒரு சங்கல்பம் எடுத்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், அது மட்டும் இல்லைங்க. அன்னைக்கு வாஜ்பாய் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. பல்ல கடிச்சுக்கிட்டு அரசியல்ல சகிப்புத்தன்மையோடு பணியாற்றிய தலைவர்களே ஒரு முதன்மையான தலைவர். அவருக்கும் ஆசைதான் நம்ம சித்தாந்தத்துக்கு முரண்பட்டு இருக்கக்கூடிய கூட்டணியோடு நம்ம ஆட்சியில் இருந்தோம். தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க, நம்முடைய சித்தாந்தத்திற்கு கொஞ்சம் கூட முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணி. ஏன்னா வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரை தெளிவா இருந்தாருங்க. ஒரு முறை இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை காட்ட வேண்டும் என்பதிலே சகிப்புத்தன்மையோடு 1999 இருந்து 2004 வரை ஆட்சி இருந்துச்சு. ஏன்னா ஒரு முறை அதுவரை காங்கிரஸ் மட்டும்தான் பார்த்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் காங்கிரஸ் வே ஆஃப் கவர்மெண்ட் தெரியும். ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு NDA கூட்டணி 5 ஆண்டுகள் மக்களுக்கு வளர்ச்சியை நோக்கி, இவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தால், கூட்டணிக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லோரையும் சமாளித்து வளர்ச்சியை நோக்கி ஒரு அரசியல் நாங்கள் எடுத்துட்டு போக முடியும். அதனாலதான் நம்ம ஸ்டேட்ஸ்மேன் என்று அடல் பிஹாரி வாஜ்பாய் சொல்றோம். நகைச்சுவை, புன்னகை, எந்த நேரத்திலும் கூட ஒரு கடுமையான வார்த்தை பேசாத ஒரு மனிதர்,
எதிர்க்கட்சி நண்பர்களை கூட தன்னுடைய நயத்தோடு பண்பட்ட உள்ளத்தோடு பேசக்கூடிய ஒரு நபர். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மாட்டுக் கட்சி நண்பர்களும் ஒரு பெரிய மரியாதை வைத்திருந்த ஒரு தலைவர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். இன்னைக்கு அந்த மனிதருக்காக ஒரே இடத்துல நாம கலந்திருக்கின்றோம். அவருக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேனுங்க, தலைவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், இந்த 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை 1000 ரூபாய் வைப்பு நிதி முதல் தவணை நாம் செலுத்தி இது ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க, அந்த குழந்தைங்க வாஜ்பாய் ஐயாவை நினைச்சுக்குவாங்க. நல்லா நான் வச்சுக்கணும், அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக வந்தாலும் அவங்களுக்கு தெரியும் வாஜ்பாய் ஐயாவுடைய பேரில் இந்த கட்சி தொண்டர்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு செஞ்சாங்க. அப்படித்தான் ஒரு தலைவருடைய புகழ் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் மக்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் அதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே, இன்னொரு விஷயத்தை பாருங்க. நரேந்திர மோடி அவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவிற்கு நரேந்திர மோடி என்கின்ற மனிதனை அறிமுகப்படுத்திய பெருமை அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு இருக்கு. இதை நரேந்திர மோடி ஐயா பல இடத்துல கோடிட்டு காட்டுறாங்க. டெல்லியிலே அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலராக மோடி ஐயா இருக்கிறாங்க. புஜ் பூகம்பம் நடக்குது குஜராத்தில். ஒரு நாள் வாஜ்பாய் ஐயா சொல்றாங்க, டெல்லியில் ஒரு இரவு நேரத்தில் சொல்றாங்க, காலையிலே விமானத்திலே நீ குஜராத்துக்கு செல்ல வேண்டி இருக்கும், அகமதாபாத்துக்கு போகணும். உடனே மோடி ஐயா கேட்குறாங்க, நான் எது குஜராத்துக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கு வாஜ்பாய் ஐயா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நீ நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்டு டெல்லியில் வெயிட் போட்டுட்ட, அதனால உருளைக்கிழங்கு கிடைக்காத ஒரு பகுதிக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன், அதனால காலையில் விமானத்தை பிடிச்சி நீ அகமதாபாத் போயிடு செல்லமாக சொல்றாங்க. அது நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவருக்கு மனதிலே அமைதியை கொடுக்கல, ஒரு திருப்தியை கொடுக்கல. இல்லை, நான் எங்க இருக்கேன், இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன், எதற்காக என்னைய வந்து குஜராத்துக்கு நீங்க அனுப்புறீங்க? நம்ம கட்சியில தெரியும், இங்க தலைவர்களுக்கு தெரியும், எதுக்கு அனுப்புறாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எதுக்கு அனுப்புறாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஆளுநராக இருந்தாலும் அக்கா அன்னை காலையில சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பதவி ஏற்க வேண்டும் என்று. யார் இங்கே தலைவர்களாக இருந்தாலும் கூட இந்த கட்சியினுடைய அடிப்படை தன்மை என்பது யாருக்கும் எங்கேயும் இதான் அடுத்த பொறுப்பு என்று யாருக்கும் தெரியாது. நரேந்திர மோடி ஐயா அவருக்கு விமானத்தில் ஏறிய பிறகுதான் அவருக்கு தெரியும், குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அகமதாபாத். அதன் பிறகு அது சரித்திரம், அதன் பிறகு நடந்தது சரித்திரம். அத்தனை தலைவர்கள் இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்களை கண்டுபிடித்து தன்னுடைய சீடனாக அகமதாபாத்துக்கு அனுப்பி வைத்து அங்கே 13 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக, இன்னைக்கு இந்தியாவில் 10, 15, 20, 25 வருகின்ற எல்லா நாட்களும் கூட இந்தியாவுடைய பிரதமராக அறிமுகப்படுத்தி. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாஜ்பாய் ஐயாவை பற்றி மோடி ஐயா எல்லா செய்தித்தாளிலும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. நீங்க எல்லோரும் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். தமிழ் பத்திரிகையில் அதனுடைய தமிழாக்கம் வந்திருக்கு, ஆங்கில பத்திரிகையில் ஆங்கிலத்தில் இருக்கு, எல்லோரும் ஒரு முறை படிக்கணும். மோடி ஐயா அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை எப்படி பார்க்கிறாங்கன்னு நீங்க பார்க்கணும். சர்வ சிக்ஷா அபியான், எல்லோருக்குமான கல்வி கொண்டு வந்தது நாம். கிராமத்தை நோக்கி தார் சாலைகள் போகணும், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, கிராமத்தை நோக்கி பிரதம மந்திரியுடைய தார் சாலை திட்டம் கொண்டு வந்தது நாம். எல்லாருமே வந்து கோல்டன் குவாடிலேட்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க. நம்ம கோல்டன் ஸ்கொயர்னு பயன்படுத்தலைங்க. 4 முனையை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது குவாடிலேட்டராக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். இந்தியாவுடைய எல்லா முனையும் கனெக்ட் பண்ணணும், கொண்டு வந்தது கோல்டன் குவாடிலேட்டர் திட்டம். 28,000 கோடி அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் சொன்னாங்க. வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து இந்தியா வளர்ச்சி பாதையில் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தது இன்னும் பல மடங்காக உயர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் என்றால் அந்த பெருமை எல்லாம் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆகும். இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய பாக்கியம், நேரடியாக வாஜ்பாயை பார்ப்பதற்கு, அவரோடு பழகுவதற்கு, அவரோடு இருப்பதற்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னை போன்று கட்சியில் இருக்கக்கூடிய சில தொண்டர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நமக்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது அதை நாம் முழுமையாக ஆத்மார்த்தமாக அதிலே பங்கெடுக்கும் பொழுது நாமும் அடல் பிகாரி வாஜ்பாயோடு இருந்ததற்கான நினைவு நமக்கு வரும். அதற்காக நீங்க எல்லாம் கையில் எடுங்க. 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த பணியை சீரும் சிறப்புமாக அரசியலை தாண்டி ஒரு மனிதாபிமானத்தோடு அந்த குழந்தைகளுக்கு செய்வோம். அவர்கள் படித்து முடித்து பெரிய ஆட்களாக வரும்பொழுது சமுதாயத்துக்கு திருப்பி செய்வாங்க. அதனால இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் அக்கா உமானந்தன் அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் லியோ சுந்தரம் அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் சாய் சத்யன் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சென்னையினுடைய எல்லா பகுதியினுடைய தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள், இந்த பூத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் யாரெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறீங்களோ, இது உங்கள் நிகழ்வு. மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறீங்க. நாம் மக்களுக்கு நாம் ப்ராமிஸ் கொடுத்துருக்குறோங்க, சத்தியம் செய்திருக்கின்றோம், சங்கல்பம் செய்திருக்கின்றோம். 365 நாட்கள் முடியும் பொழுது நாம் மக்களுக்கு நாம சொல்லுவோம், இத்தனை பேர்த்துக்கு நம்ம செஞ்சிருக்கோம். அதனால் 1 லட்சத்தை தாண்டி இருக்க வேண்டும், 3 லட்சத்தை நோக்கி அது இருக்க வேண்டும்.
நிச்சயமாக அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நீங்கள் அதை அழைத்து செல்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. வாய்ப்பு கொடுத்த எல்லா தலைவர்கள், முன்னிறுக்கில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.